டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கிறது அப்படிங்கிறது தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிற மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. வந்தே மாதரம் பாடலை அவமதிச்சா கடுமையான தண்டனை வழங்கப்படும். தேசிய பெருமைகள் அவமதிப்பு தடுப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படும் வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கக்கூடிய குற்றத்துக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மாநிலங்களவையில் தேசிய பெருமைகள் அவமதிப்பு தடுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் பதிலுரை வழங்க குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த மசோதாவினுடைய மிக முக்கியமான அம்சம் என்பது தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலை யாராவது அவமதித்தாலோ அல்லது மற்றவர்கள் பாடுவதற்கு வேண்டுமென்றே இடையூறு ஏற்படுத்தினாலோ அது இனி தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும். என்ன தண்டனை விதிக்கப்படும் என்றால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் வழங்குவதற்கு இந்த சட்டத்தில் வகை செய்கிறது. இதற்காக 1972ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட தேசிய பெருமைகள் அவமதிப்பு தடுப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 1972ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட அந்த சட்டத்தில் நமது தேசிய கீதமான ஜனகணமன பாடல், தேசிய கொடி, இந்திய அரசியல் சாசனம் ஆகிய 3க்கும் சட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 விஷயங்களை யாராவது அவமதித்தால் அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட்டு அவற்றுக்கு தண்டனை இதுவரை வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் அந்த பட்டியலில் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலுக்கு இடமில்லை. ஆனால் அண்மையில் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு தினத்தை ஓராண்டுக்கு மத்திய அரசு வெகு விமர்சையாக கொண்டாடியது. இந்த நிலையில்தான் தேசிய கீதத்தை போல தேசிய பாடலுக்கும் ஒரு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கும் வகையில் 1972ஆம் ஆண்டு சட்டத்தில் வந்தே மாதரம் பாடலுக்கும் சட்ட பாதுகாப்பை வழங்கும் வகையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்காமல் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டார்கள். ஏனென்றால் இந்த முக்கியமான மசோதாவின் மீது சம்பந்தப்பட்ட அமைச்சரான உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவையில் இல்லை. எதிர்க்கட்சிகள் ஆட்சேபத்தை எழுப்புவதற்கு அனுமதி வழங்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்கள் எதிர்க்கட்சிகள் மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இருப்பினும் மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் பதிலுரை வழங்க மாநிலங்களவை இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.